சௌந்தர்யா ஃபேன்ஸு சௌந்தர்யா கப்பு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கப்பாவது ஜெயிக்கல, ஃபர்ஸ்ட்டு ரன்னர் அப்பாவது கிடைக்குமான்னு கேட்டா, ஆமா. இப்ப இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு ரன்னர் அப். நேத்திக்கு வரைக்கும் அவங்களோட ஃபேன்ஸு ரொம்பவே அப்செட்டா இருந்தாங்க. ஏதாவது மேஜிக் நடந்துராதான்னு சொன்னதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அந்த மேஜிக்குமே நடந்துருச்சு. சரி, அப்போ இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, விஷாலுக்கு இப்போ வந்துட்டு 3 பிளேஸ் அதாவது செகண்ட் ரன்னர் அப் கிடைச்சிருக்கு. இது ட்ரூலி பார்த்தீங்கன்னா, மக்களோட ஓட்டு தான். எந்த பாட்ஸுமே வந்து இவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த நாள வின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, அது கிடையவே கிடையாது. இத தவிர என்ன இம்பார்ட்டன்ட்டா நடந்ததுன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்லயுமே ஒரு 6 கண்டஸ்டன்ட்ட தேர்ந்தெடுத்து அவங்களுக்குமே அவார்ட் குடுத்துருக்காங்களாம். தீபக், ஆனந்தி, ராணவ், மஞ்சரி, அதுக்கப்புறம் ஜாக்லின் சொல்லிட்டு 6 பேருக்கு குடுத்துருக்காங்க. இன்னொன்னு நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஜாக்லினோட என்ட்ரி ரொம்ப எமோஷனலா பயங்கர அட்டகாசமா, கரகோஷமா இருந்ததா. அவங்க ஏவியுமே அவ்ளோ நல்லா இருந்ததா. ஸோ அங்க இருக்க ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு யாரு டைட்டில் வின் பண்ணணும்னு கேட்டதுக்கு, எனக்கு முத்துக்குமரன் சொன்னதுக்கப்புறம், என் ஃப்ரெண்ட்ஸ் வின் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற உள்ள இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட் கூட யார் கூடயுமே பேசலையாம். கிட்டத்தட்ட ஒரு 4 பேர்கிட்ட மட்டும் தான் இவங்க பேசினாங்களாம். ஃபேட்மேனை இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் திரும்பிட்டும் போயிட்டாங்களாம். இன்னொன்று கடைசி வீக்கில் ரோஸ்ட் இருக்குமான்னு கேட்டவங்களுக்கு ஆமாம் அதுவும் இருக்குது. ஸோ ஜெஃப்ரி, சத்யா, ராணவ் இவங்க எல்லாருமே ஜாக்லின் போனதுக்கப்புறம் சிரிச்சாங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் கேட்காம எப்படி இருப்பார்? அதுவுமே கேட்டிருக்காரு. கேட்டது கூட இல்லை, வெலசு வெலசுன்னு தள்ளியிருக்காராம். அதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னே தெரியலையாம். ஸோ இதுவே கொஞ்ச நேரமும் போயிருக்கு. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் அடுத்த சீசன் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அவர் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு. இன்னொன்று அப்ரிஷியேஷன் பார்த்தீங்கன்னா, மஞ்சரிக்குமே ஒரு ஸ்ட்ராங்கா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி தான் ஸ்ட்ராங் கண்டென்ட்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி நிறைய இடத்துல சொல்லியிருந்தார் இல்லையா? அதுவும் இன்னைக்கு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. சோஃபா கேங் தான் எலிமினேட் ஆக போகுது. அதில் இருக்கிறவங்க எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னால் அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு உடச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டைட்டில்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நேற்று லைவ்லையுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்கள் தேடுது அதாவது ஜாக்லினை இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தான் இவருமே கேட்டிருக்காரு. ஸோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஃபஸ்ட்டு ரன்னராப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஏக்கமே நல்லாவே தெரிஞ்சுதான். முத்துக்குமரன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்குமே முடிஞ்சிடும். இன்னும் 1 மணி நேரத்தில் கன்ஃபார்மான நியூஸுமே வந்துடும். இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது தீபக்கு க்ரௌனு, மஞ்சரிக்கு ஸ்ட்ராங் கண்டென்டர், அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு அவங்களுக்கு விட்டுட்டு போன ட்ராஃபி அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி ஏகப்பட்ட பாராட்டு கிடைச்சாலுமே, இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் டாக்ஸிக் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வெளியில் இருக்கிற ஃபேண்டம்ஸோட டாக்ஸிக் தான் அதிகமாக இருக்குது. இந்த சீசனில் இருக்கிற மாதிரி பிஆர் சப்போர்ட்டு அடுத்த சீசனில் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதுக்காகவே ஒரு டேகை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் சீசனுமே முடிஞ்சு போச்சு. இதில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.